ஐ லவ் பொண்டாட்டியா காதலர் தினம் வந்து எங்களுடைய அப்பாவும் அம்மாவும் வந்து காதலர் தின வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் சந்தோஷம். ஐயா கொடுக்காத அப்பா. அம்மா வந்து உங்களுக்கு பெஸ்ட் பிடிச்சதுக்கான காரணம் வந்து என்ன? உங்களுடைய உறவுல வந்து பார்த்து கொண்டிருக்காங்க, நீங்க சொல்லணும். அம்மா காதல் வந்து கிடைக்கிற வந்து குறைவென்று சொல்லலாம். நம்ம காதலரே காதலரே சின்ன பிரச்சனை வந்தால வந்து அம்மா இதை வேணாம்னு சொன்னோடியில வந்துட்டு அப்பா வந்து தீ குளிச்சு வந்து எனக்கு உண்மையை சொல்லணும் வந்து இப்படி ஒரு அம்மா அப்பா வந்து கிடைத்த வந்து ஒரு பெரிய ஒரு இப்ப கூட இதுவரைக்கும் கூட வந்து அப்பா வந்து காது வந்து கேட்காது. அது பெரிய ஒரு அடையாளம், உண்மையிலேயே மறக்க இயலாத ஒரு இப்படி எல்லாம் செய்தானே என்று சொல்லி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அதுக்கு பிறகுதான் நான் யோசிக்கிறேன்னு சொன்னா உண்மையிலேயே எத்தனை கோழி கொடுத்தாலும் இப்படி ஒரு கணவன் கிடைக்கிறேன்னு சொன்னா நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம். ஐயோ அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது, நான் அனுஷியா. ஓகே, இன்றைய தினம் அங்கே நிற்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து வளமை போல் வந்து எங்களுடைய வீட்டை கேட்டுக்குள்ள வந்து நிற்கிறேன் நம்ம. அப்போ இன்றைய தினம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை விட வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நாள் வந்து சொல்லலாம். பிப்ரவரி 14 ஓ, அது எல்லாருக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். பிப்ரவரி 14 சொன்னால் அது என்ன நாள் என்று சொல்லி. அப்போ அந்த நாளை வந்து இப்போ எங்களுடைய குடும்பத்தாராக தான் வந்து நாங்கள் இப்போ கொண்டாட போகிறோன்னோட அந்த முக்கியமான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெரிய ஒரு முக்கியமான வீடியோ வந்து ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு சொல்லலாம். நான் கடைசியில் வந்து அது என்னென்னு சொல்லி நான் சொல்லுவேன் வந்து அப்போ எங்களுடைய வீடியோ பார்க்குற உறவுகளுக்கும் வந்து நாங்கள் அந்த காதலர் தின வாழ்த்துக்களை சொல்லுவோம். நம்ம அனைத்து உறவுகளுக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள் உறுத்தாகட்டும். இன்று போல எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ உலகத்துல எத்தனையோ நிறைய காதல் ஜோடிகள் என்ன சேர்ந்தவங்களும் தான் சேராதவங்களும் தான் சேர போறவங்களும் தான் எல்லாருக்குமே எல்லாருடைய காதலும் வந்து சக்சஸ் ஆகணும்னு சொல்லி நாங்களும் முறைவன்ட்டு பிரார்த்திப்பாங்க. பள்ளி சொல்லுது அம்மா சொல்ல வந்து அப்ப நேற்று தினம் கூட வந்துட்டு ஒரு எஃப்னால் ஒரு படியனோட செத்துட்டாங்க காதல் தோழியால வந்துட்டு. சரி, ஓகே. அப்போ அப்படி சொல்லிக்கொண்டு அப்போ இன்றைய தினம் வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் முதல் கூட வந்து என்ன கேட்டிருந்தவங்க வந்துட்டு எங்களுடைய அப்பாண்ட அம்மாண்ட லவ் ஸ்டோரியை வந்து போட சொல்லி இல்ல இப்ப எப்படி சொல்றோம், இப்ப புது சப்ஸ்கிரைபர் மேல புது உறவுல இருந்து எங்களுக்கு கூடிக்கொண்டு போறதுதான் நம்ம. அப்ப அதனால வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் வந்துட்டு. அப்ப இன்றைய தினம் வந்துட்டு இந்த காதலர் தினம் வந்து எங்களுடைய அப்பாவையும் அம்மாவையும் வந்து நான் தான் வந்து போட்டி வைக்க போறோம். இன்றைய தினம் வந்துட்டு எங்களுடைய அப்பா வந்து நிக்கிறாங்க. சொன்னா அப்பா காதல் வந்து ஒரு பயங்கர வித்தியாசமான காதல். நம்ம இவ்வளவு போராட்டத்தின் மத்தியில அது சக்சஸ் ஆயிருக்குது. அப்ப அதை வந்து மறக்கலாம். ஒவ்வொரு காதல தினத்துக்கும் அது வந்து ஞாபகத்துக்கு வரும். அப்பா அம்மாண்ட காதல் என்று சொன்னா அது வந்து வேற லெவலான காதல் தான் சொல்லலாம். நம்ம என்ன சொன்னா அப்படி ஒரு காதல் உண்டு. ஆனா அம்மாவுக்கும் வந்து கிடைத்த ஒரு பெரிய வரம்னு சொல்லலாம். நம்ம அதே போல வந்து எனக்கும் வந்து கிடைத்த இந்த அம்மா அப்பா வந்து ஒரு பெரிய ஒரு வரம்னு சொல்லலாம். அது போல அந்த பெரிய புள்ள கிடைச்சது. அப்ப அப்படி சொல்லிக்கொண்டு அப்ப இந்த வீடியோக்கு முக்கியமான ஆள் அதாவது எங்களுடைய அப்பா வந்துட்டு நாங்க இந்த இடத்துக்கு வந்து கூப்பிடுவோம். அப்பா பக்கப்பட்டோம். நீங்க எத்தனை தடவை தான் சொல்ல வர அவருக்கு தான் அவர் தான் இந்த போராட்டத்துக்குரிய ஆளு. அப்ப அதனால வந்து சரி, ஓகே. அப்போ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். உண்மையில் வந்து இது ஒரு நல்ல ஒரு வீடியோ தான் அமையும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நல்ல ஒரு வீடியோ தான். அப்போ முக்கியமாக வந்துட்டு இந்த வீடியோவோட நான் பாருங்கள், அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. அப்படி சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்களுடைய அப்பா வந்து நாங்கள் மேடைக்கு அழைப்போம். அப்பா வாங்க. மருமகள் பொண்ணு சிரிப்போட வந்து அப்பா வருது. அப்பாவுக்கு காதலர் தின வாழ்த்துக்கள். அப்பாவுக்கு மினியா காதலர் தின வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் சந்தோஷமாக இருக்க வேணும். கையை காட்டி அப்ப நீங்க இப்ப நீங்க வந்துட்டு நாங்க இப்ப வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்போம். அந்த கிஃப்டை வந்துட்டு நீங்க அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்.
அதான் என் ஆசை வந்து அது கிஃப்ட் தரட்டும். இதை வந்து அம்மாவின் கையால் கொடுக்காம அப்பா. அப்ப அம்மாக்கு வந்து இந்த வந்து கொடுத்து எழுதிடும். இதை வந்து கொடுக்காது கொடுக்காது. ஆமா கொடுக்கணும் வாங்கணும்மா. இல்ல இல்ல வாங்கணும் வாங்கணும். வாங்கணும் அதுதான் அதுதான். ஓகே தேங்க்யூ ஜாது வந்து இந்த பொக்கே தந்ததுக்கு நன்றி. எப்படி சொல்ற வந்து இப்ப அம்மா அப்பாட காதல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலே வந்து எல்லாருக்கும் வந்து அந்த காதல் வந்து கேட்டீங்கன்னு சொன்னா உண்மையில வந்து பிடிக்கும். இப்படியான காதல் வந்து கிடைக்கிற வந்து குறைவென்று சொல்லலாமே நம்ம. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அந்த காதலுக்கு வந்து முக்கியமான விடையில வந்து எங்களுடைய அப்பா வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோமே. இதுக்கு வந்து மெயினான ஆளே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய அப்பா தான். இன்னைக்கு அப்பா நெப்பா இன்றைக்கு நான் உனக்கு என்னடா செஞ்சு கூட்டிக்கு வந்து இப்படி செய்ய போறேன்னு சொல்லி சரி ஓகே தொடர்ந்து வீடியோ பாங்க. ஓகே இப்ப நீங்க பெஸ்ட்டுக்கு வந்து அப்பாக்கான கேள்வி வந்து அம்மாவை நீங்க எங்க சந்திச்ச நீங்கள்? அம்மாவும் முந்தி பிடிச்ச எனக்கு தெரியும். அண்ணா கட்டின முறையிலேயே தெரியும். மற்ற அம்மாவை பள்ளிக்கம் போயிட்டு கண்டேன். சரி அம்மா வந்து உங்களுக்கு பெஸ்ட் பிடிச்சதுக்கான காரணம் வந்து என்ன? இப்ப உங்களுடைய உறவுல வந்து பாத்து கொண்டிருக்காங்க நீங்க சொல்லுங்க. அம்மா அந்த வடிவு அம்மா அம்மா பாத்தீங்கன்னா உண்மையில எப்படி சொல்ற ஒரு மனுஷருக்கு வந்து என்ன பிடிக்குதோ அப்ப அது வந்து பிடிச்சதுனால. ஓ அப்ப ரெண்டாவது வந்து அம்மாவை நீங்க பார்த்த ஹீரோமாக்கு லவ் யூ வந்து சொல்லிட்டீங்களோ? அம்மா வந்து லவ் பண்ணு நீங்க சொல்லிட்டீங்களோ? பார்த்த சொல்லி அப்ப கொஞ்சம் போயிட்டு அப்ப அண்ணா கட்டின முறையெல்லாம் மச்சா அப்ப வீட்டா போனேன். போயிட்டு அப்படியே கேட்பேன் என்ன திரும்பி கொண்டு கேட்பேன். அம்மா மாட்ட மாட்டேன் கட்டுவா. அப்போ ஒரு கொஞ்சம் ஒரு மாசமா நான் போய் கொண்டிருந்தேன். போய் நான் அப்புறம் என்ன கேட்கறது வாயால கேட்கறது இல்லை வாயாட்டா தெரிஞ்சு மாக்கள் கட்டு இப்படி என்ன வாக்குப்படாது. ஓ சொல்லுவோம் ஓமன் சொல்லுவா அப்புறம் இதான் மாட்டேன். அப்பாக்கு இடத்துல சொல்லி வெளிப்படுத்த அப்படி இல்லை. அப்படி ஃபைனலா நான் ஓமன்ட்டு சொன்னதுக்கு நான் ஃபைனலா ஓமன்ட்டு சொன்னது இவர் வந்து எப்போ தண்ணி வேணாமன்னு சொல்லி இந்த உலகத்தை விட்டு தான் போகணும்னு சொல்லி எரிஞ்சவர் என்ன அந்த அர்ப்பணிப்புக்கு பிறகுதான் நான் வந்து ஓகே சொல்லியிருந்தேன். அப்ப இப்ப நீங்க வந்து இப்ப அம்மா வந்து இப்ப பாத்துருப்பீங்க அம்மா படிக்கக்குள்ள அந்த லவ் பண்ண தொடங்கினீங்க. அப்ப அதுல வரைக்கும் வந்து நீங்க எத்தனை தடவை உங்க கடவுளை வந்து வேண்டிருக்கீங்க வந்துட்டு அம்மா கிடைக்கணும்னு சொல்லி கடவுளை வந்து சரி பிடிச்ச கடவுள் அம்மா. ஓ அது வந்து முதல்ல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்குவேன். அப்ப அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு அதே மாதிரி நானும் சொல்லி அவர் வந்து 100 வாட்டி தன் அம்மாலாச்சிட்ட கேட்டவராம் தன் காதல் வந்து நிறைவேறணும்னு சொல்லி இல்ல அதான் நான் சொல்ல வரேன். அதே நான் முருகன்ல வந்து சரியான விசுவாசம் உண்மையிலே எனக்கு முருகன் பக்தன் தான் நான் எப்பவுமே. அப்ப நான் வந்து ஒரு கோயில்ல வந்து பால்வர்க்குன்னு சொல்லி போயிருந்தாங்க. அதாவது எங்களோட மூத்தாக்காட மகன் பால்வர்க்கு சன்னதி கோயில்ல போயிருந்தேன். நான் அப்பேக்குள்ள வந்து முருகன்ட ப்ரே பண்ணினேன். உண்மையிலேயே எனக்கு சின்னவனை பிடிக்கல எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லி நினைச்சு ப்ரே பண்ணி கொண்டு கேட்கல. ஆனால் சின்னவனுக்கு தெரியாது நான் என்ன நினைச்சு ப்ரே பண்ணுறேன்னு சொல்லி அப்போ அதில் கிடந்த ஒரு குங்குமத்தை எடுத்து என்னை நெத்தியில் அப்படி பிரண்டிட்டால் போனது. அப்போ போக நான் ரெண்டு கோடு இப்படி துடைக்க உண்மையிலே அந்த முருகன் வாசலில் வந்து பள்ளி சொன்னது ஏன் நீ இதை அழிக்கிற உனக்கு இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி. அப்போ உண்மையிலே நினச்சேன் நான் என்னடா நான் அந்த இடத்துலேயே எனக்கு வந்து ஒரு இதை தந்துட்டாரு நான் கடவுள். அப்போ அதுலேயும் ஒரு சில சந்தேகங்கள் எனக்குள்ள உருவாயினதான் இதுதான் கிடைக்க போகுதுன்னு சொல்லி அந்த ஆலயத்திலே வந்து எனக்கு முருகன் முதலாவது காட்சி தந்தவன். என்ன சொன்னால் பள்ளி சொன்னேன் அந்த மூலஸ்தானத்தில். சரி அப்போ அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அம்மா வந்து அப்பா வந்து நிறைய லவ் வந்து பண்ணியிருக்குன்னு சொன்னால் முதல் கூட வந்து நான் அப்பாவெல்லாம் கேட்டிருந்தேன் வந்து அப்போ அப்பா வந்து இப்போ அம்மா வேணுமென்று சொன்னதுக்கான வந்து அப்பா அந்த தீ குளிச்சனம்மா ஓ எரிஞ்ச ஓ அப்பா ஒரு சித்திரை பொங்கல் மாட்டேன் அப்போ நான் அந்த அப்போ என்ன விஜய்
டிஷர்ட் என்ன நல்ல பேர் கிள்ளி படம் கிள்ளியே இல்லை இந்த இது மற்றது சரி ஏதோ ஒரு சரி t-shirt. கிள்ளியே மாதிரியே விஜயதான் நான் சொல்லுங்க அப்போ என்னோட வந்து கிட்ட உன்னோட தம்பிக்கார் அவன் நல்லா சைக்கிள் போனால் நான் மண்ணனை ஊட்டி போட்டேன் அவனே தெரியும் தட்டப்பு வந்து அப்போ அவன் பக்கம் குதிக்க நான் பக்கம் வச்சு விட்டேன் சி அது பக்கம் இல்லாமல் இருந்துச்சு இப்படி அம்பிஞ்சி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அம்மா வந்து அப்பா வந்து முதல் அம்மாவுக்கு வந்து தெரியாதுன்னா அப்போக்குள்ள வந்து அம்மா வந்து நீ வேண்டாம்னு சொன்ன கையோட வந்துட்டு ஒரு நாள் ஓமன் இல்லை லவன் ஓமன் சொல்லிட்டேன் அப்புறம் இப்போ இல்லைன்னு அதான் வெயில் இல்ல, சில சந்தர்ப்பம் சூழ்நிலை வந்து ஓமன்றிருப்பலாம் இல்லையாண்டு இல்லை அதான் வந்து எங்களோட அப்பாவுக்கு வந்து உண்மையிலேயே சின்னவனை ரொம்ப பிடிக்கும் அப்பா பிடிக்கும் நல்லா என்னன்னு சொன்னா நல்லபடியன் குடிவரையில் சோடு அதை விட என்னன்னு சொன்னா நான் வந்து ஒருத்தரை நேசிக்கிறோட எங்களை நேசிச்சு வர உறவு வந்து நல்லா நிலைச்சிருக்குமென்னு சொல்லி உண்மையிலேயே அப்பாவுக்கு வந்து அதில் ஒரு விருப்பம் வந்து அப்பாவோட சில வேண்டுகோள் அந்த எனக்கு வந்து அடிப்பா அப்பா முந்தி ஒரு நாள் நாங்கள் பிறந்து வந்த எங்களுக்கு வந்து அப்பா அடிச்சு தெரியாது அப்படி தான் வளர்த்தார். ஆனாலும் அந்த சின்னவண்ட பிரச்சனையால் சில வேலை அடிச்சிருக்கிறேன் எனக்கு ஏன்னு சொன்னால் நான் மறுதளிச்சு கொண்டு நின்றபடி எனக்கு அடிச்சிருக்கிறார். அந்த அடி நிமித்தம் சில வேலை போய் சொல்லியிருக்கலாம் எனக்கு ஓமன்னு சொல்லி அது சொல்லல அது மறந்துட்டு கனகாலம் தானே. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான முடிவு ஒன்று கிடைச்சிட்டு இப்போ அம்மா வந்து ஓமன்னு சொல்லிட்டாண்டபடியா அப்பா அதனால சந்தோஷத்தில் தெரிஞ்சிருக்கார். அப்போ திடீர்னு இப்போ அம்மாவோட வீட்டையும் வந்த சின்ன பிரச்சனை வந்தால் வந்து அம்மா இதை வேணாம்னு சொன்னபடியால் வந்துட்டு அப்பா வந்து தீ குளிச்சிருக்காரு நம்ம. இப்போ தீ குளிச்சேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பா தீ குளிச்சு வந்து அப்பாவுக்கு வந்து இப்போ கூட இதுவரைக்கும் கூட வந்து அப்பாவுக்கு வந்து காது வந்து கேட்காது நம்ம. அது பெரிய ஒரு அடையாளம் உண்மையிலேயே மறக்கலாத ஒரு சின்னவண்ட காதல் தான் உண்மை. எனக்கு அதுண்டு அப்பா அதுண்டு இது விளங்கல வழி. ஆனால் இப்போ தான் சில உள்ள யோசிக்கணும் இப்போ உலகம் போகிற போக்குகளையுமே நான் ஒருத்தர் காதலிக்கிற விதங்கள் அதில் பார்க்க உண்மையிலேயே இப்போவும் தன்னை அர்ப்பணிச்சு என்ன தான் சாகணும் பண்ணி நினைச்சு எனக்கு மறுபடியும் ஏற்றுக்கொண்டு இருந்ததுக்கு எனக்கு பெரிய ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னாலும் அவட்ட காது கேட்க விட்டது என்ன எரிஞ்சபடியால். அப்போ அப்பா ஒரு மாதிரி எப்படியோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு வந்து அம்மா வந்து லவ் பண்ணி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து வெட்டிங் வந்து நடந்தது ஏன்னாம்மா. அப்போ என்ன பேசி நடந்தது இல்லாட்டி ஓட்டமோ நாங்க ஓடுறதுக்கு நானும் விரும்பினா தான் ஓடுறதுக்கு நான் விரும்பலையா. அதனால வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல எரிஞ்சு இருந்தவர். அப்போ அப்பா போய் எனி டைம் அப்பா போய் பாப்பா வருவா கொள்ளுவா சாப்பாடு எல்லாம் கொடுப்பா. இதை வந்து நாங்கள் சோட்டா சொல்றோம் என்னன்னு சொன்னால் ஏற்கனவே வந்து இந்த மிஸ்டர் சுமந்த வீடியோல வந்து நாங்கள் பதிவு செஞ்சாங்களே அப்போ இன்றைய நாள் வந்து அதை மறக்காமல் ஒரு ஞாபகத்தமாக தான் இது இருக்கணும்னு கதைக்கிறோம். அப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு விட்டாச்சு. எங்களோட அப்பா வந்து எனி டைம் போவார் வருவார். அப்போ சாப்பாடு கொண்டு வந்தால் சாப்பிட மாட்டார். என்னன்னு சொன்னேன் என்ன தான் வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு அப்பா சொல்லுவா டாக்டர் கொடுக்குற மருந்தை விட நீ கொடுக்குற அனுசியா மருந்துன்னு சொல்லி இந்த வாண்டு நிற்பார். சரி அப்படி இருந்த பிறகு யோசிச்சேன் கடவுளே. அதுக்கு பிறகு தான் எல்லாரும் எனக்கு அடிக்கலை அப்பா வந்து அடிக்கலை. அதுக்கப்புறம் எங்களோட அண்ணா வந்து சின்னவனை பார்த்துட்டு ஒரு பரதாபம் வந்துட்டுது எங்களுக்காண்டி இப்படியெல்லாம் செய்தானேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் இருக்காண்டு. அதுக்கு பிறகு தான் நான் ஓமன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் உண்மையிலே போய் பார்த்தேன்னா அதுக்கு பிறகு ஒரு கொஞ்சம் காலம் போக இரு வீட்டாற்றோட அழைப்போட அப்பாவுக்கு அம்மாட்டி வேண்ட அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் விரும்பி தான் எங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சேன். பார்த்தீங்க சொன்ன உண்மையில வந்து எப்படி சொல்கிற நிறைய கஷ்டப்பட்டாலும் வந்துட்டு உண்மையிலே வந்து இப்போ ஒரு எப்படி சொல்கிற இது கிடைக்க எப்படி சொல்கிற கிடைக்காத வரம் ஒன்று எங்களுடைய அப்பா அம்மான்னு சொல்ல வேணுமா. உண்மை எனக்கு வந்து அப்பா விளங்கல என்ன சின்ன வயசு தானே எங்களுக்கு தெரியும். அதில் வந்து நல்லது கெட்டது எதையுமே அறிய தெரியாது. சும்மா என்ன சொல்றது பார்க்குற இந்த என்னத்தை பார்த்தாலும் ஒரு வடிவில் நாங்கள் அதை விரும்பிடுவோம். அப்போ ஒரு வடிவத்தான் முந்தி எங்களோட கண்ணுக்கு தெரியுமோ இல்லையா ஒரு குணத்தை தெரியாது என்ன அப்படியான ஒரு வயசு தான் அப்போ எங்களுக்கு விளங்காது. ஆனால் இப்போ தான் யோசிக்கிறேன்னு சொன்னால் உண்மையிலே எத்தனை கோடி கொடுத்தாலும் இப்படி ஒரு கணவன் கிடைக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். ஐயோ உண்மையில வந்து எப்படி சொல்கிறோம் வந்து எனக்கும் உண்மையை சொல்லணும் வந்து இப்படி ஒரு அம்மா அப்பா வந்து கிடைத்த வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். அதை விட வந்து இப்படி ஒரு அப்பா கிடைச்சி வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா மெயினான காரணம் வந்து ஒரு குடிவரி இல்லை ஒரு எப்படி சொல்கிற அந்த நிறைய படிகளோடு சேர்ற அப்படி இப்படி இல்லை தான் உண்டு தண்டை பாடுண்டு எப்படி அப்பாண்ட உதாரணத்துக்கு சொல்ல போனால் வந்து அப்பா வந்து வாழ்கிற வந்து மனைவி பிள்ளைகளுக்காண்டி வாழ்றது நம்ம அப்படி அதுதான் என்றைக்குமே மாறாத ஒரு உருவம் அப்பா ரெண்டு வரைக்கும் இவங்களுக்கு பிடிச்ச என்னன்னு சொன்னால் அப்பா எப்படி இருந்தாரோ அதாவது இளமையில எப்படி இருந்தாரோ அப்படி ஆடம்பரம் இல்லாமல் அவரோட அம்மா அப்பா தான் உலகம் மண்டி நச்சுக்கொண்டு அம்மா அப்பாவோட இருக்கிற காலம் மட்டும் அப்படி இருந்தவங்க. ஆனால் அம்மா அப்பாவோட கையில் விளையாது என்றைக்கு எங்கள்கிட்ட சொல்லி வந்தாரோ அன்றைக்கு நாங்கள் தான் உலகம் என்று சொல்லி இன்று வரைக்கும் எங்களுக்காக வாழ்ந்துருக்கிறார். அந்த பாசம் வந்து என்றென்றைக்குமே குன்றி போகலை. இது வரைக்கும் குன்றி போகலை, இனிமேலும் குன்றி போகாது. கண்டிப்பாக
அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அப்பாவுக்கு வந்து அப்பாவோட அப்பா அம்மா வந்து இல்லைன்னம்மா இப்போ அதே போல் வந்துட்டு உண்மையில வந்து எங்களுடைய அப்பாண்ட அம்மா போல் வந்து ஒரு ஆள் வந்து எங்களுக்கு இருக்குது அதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஆத்திக்குட்டி என்னம்மா சரியா வந்து இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க வந்துட்டு அப்பாண்ட அம்மாவுக்கு இருந்து சீனாக்கான்னு சொல்கிறவங்க அப்போ சீனாக்கான முகசிரிப்பு இருக்குது சீனாக்கான சிரிப்பு இருப்புன்னு சொல்லுவாங்க நம்ம அப்போ அதே போல தான் உண்மையில வந்து எங்களுடைய ஆத்திக்குட்டி வந்து ஒரு கடைசி ஒரு பொம்பளை பிள்ளை வந்து உண்மையில அதுவும் ஒரு தங்கம் மட்டும் சொல்லலாம் அவங்களுக்கு என்னம்மா சொன்ன அப்பாவோட சந்தோஷத்துக்கு வந்து ஒரு அப்பா அது வந்து எங்களோட அம்மா ஐஸ்வர்யா அம்மான்ற எங்களோட ஐயான்னா எங்களோட மாமா மாமியோட ஒரு நேசிப்பு தானே கடைசி பிள்ளை தானே சின்னவன் காதுக நாங்கள் அப்போ எங்களோட மாமி வந்து ஒரு வருத்தம் வந்து 7ஆம் இருக்க எனக்கு அடிக்கடி சொல்லுவா என்ன போல தான் அவருக்கு காது கேட்கல பிள்ளை கவனமாப்பார் நான் எல்லா காலத்துலேயும் இந்த பிள்ளைய கைவிட்டுறாதுன்னு சொல்லி எனி டைம் வந்து என்னோட கதைப்பா ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை வரைக்குள்ள அப்போக்குள்ள ஜீவாக்கு ஒரு வயசு எங்களோட மாமி சாயக்குள்ள வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் அவங்களோட ஆசீர்வாதம் வந்து உண்மையிலே எங்களோட மாமியை மாதிரியே கண்டிப்பாக எங்களோட ஆத்துக்குட்டி உருவெடுத்து வந்திருக்கிறேன்னு அப்போ உண்மையில அது பெரிய லெவலில் ஒரு சந்தோஷம் சின்னவனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையில் நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல 3 ஆம்பளை பிள்ளையோட நாங்கள் இருப்போம்னா என்னுடைய நினைவு ஃபுல்லாக அது ஏதோ கடவுள் சித்தமாக சின்னவன் ஆசையின்படி ஒரு பொம்பளை பிள்ளையும் கடைசி காலத்தில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ விருப்பப்பட்ட வாழ்க்கையும் கிடைச்சி விருப்பப்பட்ட ஒரு பொம்பளை பிள்ளையும் கடவுள் கொடுத்துருக்குறோம் உண்மையிலே இந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் அதோட வந்து எப்படி சொல்கிறோம் ஒன்றாவது ஒரு குறைஞ்சல் இல்லைன்னு சொல்லாங்க நம்ம சொன்னால் அப்படி தான் எந்த நாளுமே வந்து ஒரு பொண்ணால் என்று சொல்லலாமே நான் அப்பா தண்டபாடு உண்டு வேலை உண்டு அதே மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து என்ன சரி ஓகே அப்போ அப்படி சொல்லிக்கொண்டு அப்போ இன்றைய தினம் வந்துட்டு என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய காதலை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்துட்டு அப்போ உண்மையிலேருந்து கேட்கே வந்து ஆசையாக இருக்குது அந்த முதலே தின காதலை வந்து பார்க்கக்குள்ள வந்துட்டு உண்மையில வந்து ஒரு பெரிய ஒரு ஆசையாக நம்ம அப்பாவுக்கு இது வந்து பெரியாக்களோட நிச்சயிக்கப்பட்டது சின்னவன் விரும்பினதும் வந்து அவங்களோட அம்மா அப்பாவுக்கும் தெரியும் அவங்களோட அம்மா அப்பாவுக்கும் தெரியும் அப்போ அதில் பெரியாக்களோட நின்றபடியால் உண்மையிலே அது எங்களுக்கும் புத்திமதியை சொல்லி அந்த நல்ல வழிக்குள்ளே கொண்ட விட்டுச்சினம் ஆனால் இப்போதைய காதல் அப்படி இல்லை சும்மா வீட்டில் அம்மா அப்பாவுக்கு தெரியாமலும் அவங்களே தங்கட பாடல விரும்புறது அந்த வாழ்க்கை கிடைக்கலன்னு சொன்னோன்னு மறைச்சு போறது நடக்குது அப்ப உண்மையில வந்து அப்ப இந்த காதலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு வந்து ஒரு மெயின் உதாரணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மனசு தானே நம்ம அழகு இல்ல மனசுல வந்து இருக்கு நான் கண்டிப்பா இப்ப இன்றைக்கும் இதைத்தான் சொல்லுவேன் யாருமே வடிவை பார்த்து காதலிக்காதீங்க மனசை பார்த்து காதலிங்க அதுதான் நிலைச்சிருக்குமே கண்டிப்பா வந்து சரி ஓகே அப்போ அப்படி சொல்லி கொண்டு வந்து அப்போ இன்றைய தினம் வந்துட்டு அப்பாவுக்கும் வந்து காதல் தின நல்வாழ்த்துக்கள் மறுபடியும் நான் சொல்லிக்கொண்டு அம்மாவுக்கும் வந்து காதல் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இன்று போல் என்றுமே வந்து 2 பேரும் நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம் நம்ம இருப்போம்னு சொல்ல விட இருக்கிறோம் என்னம்மா சொன்னா ஒரு இது இல்லை என்ன அப்போ சொல்ல முடியுங்களா ராஜு ஏதாவது சொல்ல போறீங்களோ இல்ல கண்டிப்பா எப்படி சொல்றேன் இப்ப இன்றைய தினம் இந்த வீடியோ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒவ்வொரு தின காதல தினத்துக்கு வந்து ஒரு ஞாபகம் மாதிரி நம்ம இந்த ஒரு சரி ஓகே அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் வந்து இந்த காதல தினத்துக்காண்டி வந்து எங்களுடைய அப்பா வந்து இப்ப எல்லா லவர்ஸ் மேலுக்கும் வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடி காட்டப்பேன் நம்ம அப்ப அதை என்ன பாட்டுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப பாடுங்க காதலரே காதலரே பூமியுந்தல் பூஞ்சோலை காலமெல்லாம் வாழட்டும் சூடிக்கொண்ட பூமாலை வண்ணம் 2 ஒன்றாகி வானவியாய் மாறியதோ பறவை 2 ஒன்றாகி பௌர்ணமியாய் மாறியதோ பறவைகளே பறவைகளே ராஜராகம் நாள் வந்து ஒரு என்ன சொல்றது 100க்கு 50 வீதம் எடுத்துக்கொள்ளலாம் போல 50 வீதம் வந்து எத்தனையோ காதல் சக்சஸ் ஆகினாக்கள் சந்தோஷமா இருப்பாங்க இதே அங்கால ஒரு எத்தனையோ காதல் ஃபெயிலியர் ஆகி ஏமாற்றப்பட்டு விட்டுட்டு போனது அப்படியா எத்தனையோ பேர் இறந்துருக்குறாங்களோ அதை நினைக்கவும் ஒரு மனஸ்தாபமா இருக்கு இனிமேலும் அப்படி யாருமே காதலுக்காக மறித்து போகாதுங்க ஏழுமான அளவு போராடி ஜெயிக்க பாருங்க கண்டிப்பா வந்து அப்ப உண்மையில வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு உண்மையா இருங்க அடுத்து வந்து மனசை பார்த்து லவ் பண்ணுங்க இந்த காலம் வந்து வடிவை பார்த்து லவ் பண்ணாங்க அது வந்து பிறகு வந்து உங்களுக்கு தான் வந்து சிக்கலா போடுமே நம்ம சரி ஓகே அப்போ அப்படி சொல்லிக்கொண்டு அப்போ இந்த வீடியோ நான் நிறைவு செய்வோம்மா சரி ஓகே இந்த வீடியோ வந்து நிறைவு செய்வோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் ஒன்று எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ அம்மா அப்பாவினுடைய அந்த காதல் கதை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம் பாய்.